பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த அருமையான வேலையில கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானக்கு கிருபை கொடுத்துக்காக நன்றி செலுத்தலாம். இன்னைக்கு நம்ம டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோட நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமுவேல் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் ஒரு ஊர்ல என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்த பையன். அந்த பையனுக்கு சரியான ஒரு இது இல்லை, படிப்பு இல்லை, ரொம்ப கஷ்டம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டத்துக்கு மத்தியில வளர்றான். ஆனா அவனோட கஷ்டங்கள் போகல, கொஞ்ச நாள் ஆகுது, கொஞ்சம் பெரியவன் ஆறான். அப்ப அவனுக்கு சரியான வேலை இல்லை, அவனோட குடும்பமும் யாரும் இல்லாம ஒரு அனாதையா அவன் நிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அவங்க தெரிஞ்சவங்க கூட யாரும் இல்லாத ஒரு இடத்துல தனியா வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் ஏதோ சின்ன சின்ன வேலை, கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு அதன் மூலம் வர விஷயத்துல அவன் சாப்பாடு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனோட அந்த மாசத்தோட கடைசி நேரங்கள்ல அவனுக்கு எப்பவுமே மோஸ்ட்லி சாப்பாடு ஒழுங்கா இருக்காது. இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு நாள் அவனோட வீட்டுல போய் கிச்சன்ல என்ன இருக்கு, ஏதாவது சமைக்கலாமே அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது அவன் வீட்டுல ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தான் இருந்துச்சான். அப்ப அந்த உருளைக்கிழங்கு ஒண்ணு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்பொழுது, ஆனா என்ன இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எதுவுமே அவன்கிட்ட இல்லைனாலும் அவன்கிட்ட நம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுவும் கர்த்தர் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நான் என்ன பண்ணுவான்னா, ஆண்டவர்கிட்ட எப்பவுமே போய், ஆண்டவரே நீர் என்னை இவ்வளவு நாள் எனக்கு காப்பாத்துறீங்க, இவ்வளவு விஷயத்துல எனக்கு காத்தி கொடுத்துருக்கீங்க, ஆண்டவரே இவ்வளவு தூரம் எனக்கு கொண்டு வந்திருக்காங்க, நன்றி நன்றின்னு சொல்லிட்டே இருப்பானா. அப்போ இந்த மாதிரி சில நாட்கள் போயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, கதவை தட்டி, தம்பி இருந்தாப்பா உனக்கு இந்த ரேஷன் ஜாமான்லாம் இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனைக்கும் அவருக்கு தெரியாது இந்த சாமுவேல்ன்ற பையனுக்கு கஷ்டப்படுறான், அவனுக்கு சாப்பாடு கூட இல்லை, ரொம்ப இல்லைன்றது அவனுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அந்த பையன் கொண்டு கொடுத்துட்டு போறாரு. அப்ப என்னன்னா, அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லார் வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் காசு எல்லாம் போட்டு அங்க இருக்க ஏழை மக்களுக்கு எல்லாம் உதவி செய்வாங்களாம். சோ அப்படி வரும்போது இவனுக்கு அந்த உதவி செய்யறதுனால அந்த இது கிடைச்சிச்சு. அப்ப அவன் யோசிச்சு என்ன பண்றான், ஆண்டவரே நீங்க என்னோட கஷ்டத்தை நீங்க பார்த்து அதை கேட்டு நீங்க எனக்கு இந்த நிலைமையில இந்த சாப்பாடு கொடுத்துருக்கா, நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒவ்வொரு நாளும் அவன் நன்றி சொல்ல 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 என்ன ஆயிட்டே இருக்கு. கொஞ்ச நாள்ல அவனோட படிப்புக்கு ஏத்தாப்புல, அவன் படிச்சு எவ்வளவு படிச்சிருக்கணும் அவ்வளவு அதுக்கு ஏத்தாப்புல ஒரு வேலை ஒருத்தர் கொண்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒருத்தர் கொடுக்குறாரு. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு மாறுதலா வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவன் சொன்ன அந்த நன்றி தான். இயேசு கிறிஸ்துக்கு அவர் நம்மகிட்ட விரும்புற ஒரே விஷயம், நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதுல இந்த டாபிக் எனக்கு என்ன வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பி தேங்க்ஃபுல் டு ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நன்றி உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேச போறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்ற இந்த டாபிக் மூலமா இன்னைக்கு வசனங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். முதலாவதாக 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கு. அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம நன்றி அப்படின்ற நன்றி உணர்வே இல்லாம நம்ம இருக்கிறோம். அதை நம்ம மாத்திக்கிறோம். நம்ம நிறைய விஷயங்கள் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்திருக்காரு, நிறைய ஞானத்தை கொடுத்திருக்காரு, பைபிள்ல இருக்க விஷயங்கள் நிறைய அறிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், நம்ம அடுத்தவங்களுக்கு அதை பத்தி சொல்றோம். இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்குள்ள மாத்திக்க நம்ம ரெடி பண்ணி கொண்டிருந்தாலும் இந்த நன்றி உணர்வு நம்ம கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி இருக்க நிலைமையில நம்ம எல்லாரும் நம்ம கர்த்தருக்கு முன்பாக எப்படி நம்ம நன்றி கூறுறோம், நன்றி உணர்வோடு இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அதான் விரும்புறாரு. இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம எல்லாத்தையும் குறித்தும் எல்லாவற்றையும் குறித்தும் என்ன பண்ணணுமா, நம்ம ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அப்படி செய்யறதே கர்த்தருடைய சித்தமா இருக்கு அப்படின்றத அந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம். இன்னைக்கு நம்மள ஆராய்ஞ்சு பார்க்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மளோட ஒவ்வொரு நாள் துவக்கத்துல இருந்து முடிவு, நம்ம திருப்பி ராத்திரி தூங்குற வரைக்கும் நமக்கு ஆண்டவர் என்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு. நமக்கு மூச்சு காத்தை கொடுத்திருக்காரு, புது நாளை கொடுத்திருக்காரு, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்காரு, பலனை கொடுத்திருக்காரு, ஞானத்தை கொடுத்திருக்காரு, புத்தியை கொடுத்திருக்காரு. பைத்தியக்காரங்களா நம்ம ரோட்ல அலையாதபடிக்கு இன்னைக்கு புத்தியை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நல்ல உடல் கொடுத்திருக்காரு, நம்ம நடந்து போய் வேலையில செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம கொடுத்திருக்காரு. அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஆண்டவருக்கு நம்ம நன்றி உணர்வுகளா இருக்கலாம் அப்படின்றத இந்த வாசனத்தின் மூலமா பார்க்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, be thankful for his mercy that chose us அப்படின்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்மை தேர்ந்தெடுத்த அவருடைய கருணைக்கும் கிருபைக்கும் நம்ம நன்றி செலுத்தணுமா. நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறார் ஆண்டவர், நம்மளை தேர்ந்தெடுத்து எடுத்த அவருடைய அருமையான கருணைக்கும் கிருபைக்கும் நம்ம நன்றியா இருக்கணும் அப்படின்றத இப்ப ஒரு வசனத்தின் மூலமா பார்க்க போறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்துல 15-16 வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை,
நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். ஆமென். இப்ப ஆண்டவர் நமக்கு எதற்காக நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு கவனிச்சோம்னா அது ஒரு முக்கியமான வசனமா இருக்கு. நல்லா கவனிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா, ஒரு முழுமையான ஒரு பேக்கேஜா நம்ம தர மாதிரி தான் இந்த வசனம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எப்படின்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம அவர் தெரிஞ்சுக்கல, அவர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்திலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி. அப்ப நம்ம போற இடத்துல, நம்ம செய்யற வேலையில, நம்ம வாழ்ற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ணுவோமா, கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு. எப்படி, ஒரு நாள் மட்டும் கனி கொடுத்துட்டு அதோட நீங்க வாடி போயிட மாட்டீங்க. ஒரு நாள் மட்டும், 1 வருஷம் 2 வருஷம் மட்டும் கனி கொடுத்து நீங்க வாடி போக மாட்டீங்க. என்றென்றைக்கும் கனி கொடுப்பீங்க. உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு. எப்படி, நம்மளோட கனி என்னென்ன, நமக்கு ஆவியின் கனி ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கர்த்தருக்கு உண்மையாக நம்ம வாழக்கூடிய அளவுக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம அடுத்தவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லி அவங்க ஆத்மாவை கர்த்தருக்குள்ள கொண்டு வர அளவுக்கு அந்த கனியை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்றத பாக்குறோம். எப்படி, நம்ம உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். யாருங்க ஏற்படுத்துறா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து. நம்ம அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி அவர் நம்மளை அறிந்து கொண்டு நமக்கிட்ட வந்து இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்றாரு, அவருடைய கிருபையினால அவரோட அன்புனாலையும் நம்ம காத்து கொண்டு இப்படி நம்ம தெரிந்து கொண்டார் அப்படின்றத பாக்குறோம். சிஸ்டர்ஸ், இந்த வசனத்துக்காகவே, இந்த அருமையான கனி கொடுக்கறதுக்காகவே கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த நம்ம ரெடியா இருக்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கோ நாளைக்கோ 2 நாள் கழிச்சோ 1 வருஷமோ 2 வருஷத்தோட முடியக்கூடிய விஷயம் கிடையாது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம கனி கொடுக்கறதுக்காகவே அழைக்கப்பட்டிருக்கோம். கனி கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். இந்த கனி என்றைக்கும் வாடி வதங்காதபடி கர்த்தர் நம்ம மேல் வச்சிருக்க அந்த அன்பை காட்டுறாரு அப்படின்றத அந்த வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். சிஸ்டர்ஸ், சரி, இந்த கனி எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணாரு, அவர் பேர் மத்தேயு. அவர் என்ன பண்றாரு, நிறைய டாக்ஸ் வாங்குறாரு. நிறைய விதமான டாக்ஸ் வாங்கி மக்களை இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த மொத்த மக்கள் என்ன பண்றாங்க, அவரை வெறுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். ஆனா ஒருத்தர் அவர் என்ன பண்றாரு, அழைக்கிறார். அவர் தான் நம்ம இயேசு கிறிஸ்து. அந்த அப்பேற்பட்ட ஒரு கொடிய மனுஷனா இருந்தாலும், எல்லாரையும் வஞ்சிக்கிற மாதிரி ஏமாத்தி டாக்ஸ் வாங்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாலும், அவர் இயேசு கிறிஸ்து அழைச்சது போல இன்னைக்கு நம்மளையும் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாவத்துல இருந்தாலும் அத்தனை நம்ம கழுவி விட்டு, மகனே வா, மகளே வான்னு சொல்லி நம்ம அழைக்க ரெடியா இருக்கான். நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக நின்று நம்முடைய பாவ வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து முன்பாக கழுவி, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி விட்டு, அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்றைக்கு நீங்களும் நானும் நன்றாக கனி கொடுக்க முடியும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதுதான் ஆண்டவர் காட்டாரு. சகேயுன்னு ஒருத்தர் இருந்தார், நமக்கு தெரியுமே. அந்த இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது மரத்து மேல ஏறி அந்த கூட்டத்துல தெரியாத நேரத்துல ஆண்டவர் பார்க்க முடியலன்னு இருக்க அந்த குள்ள மனுஷன் என்ன பண்றாரு, ஆண்டவர் அந்த மரத்து மேல நிக்கிற அந்த சகையை பார்த்து, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை பார்த்திருக்கோம். இன்னைக்கு அந்த மனுஷன் போல நம்ம இருந்தோமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இன்னைக்கு கர்த்தர் நம்ம தேடி வந்திருக்கிறார், உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கார். நம்மளுடைய பாவத்தை விட்டு வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே என்னை அழைத்ததுக்காக நன்றி சொல்லக்கூடிய அந்த நன்றி உணர்வுகளை நம்ம வளர்த்துக் கொள்ளலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சங்கீதம் 103 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்ம செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டாருன்னா இன்னைக்கு நம்ம யாரும் அவருக்கு முன்பாக நிக்க முடியாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அவர் அந்த மாதிரி செய்யாம நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாலும் என்ன பண்றாரு, அன்பினால ஒரு தேவாதி தேவன் அற்ப புழுக்களா இருக்க நம்ம மனுஷங்களுக்காக மனுஷனாவே உருவெடுத்து மனுஷனாகவே வந்து உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கிறதுக்காக நிர்வாணமா சிலுவையில தொங்கினாரு. இப்பேற்பட்ட கர்த்தர் எங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நம்ம பார்க்க முடியும்? இன்னைக்கு அப்பேற்பட்ட கர்த்தருக்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எசப்பா, எனக்காக மறிச்சிங்க, எனக்காக உயர்த்திங்க ஆண்டவரே, இன்னைக்கு எனக்குள்ள இருக்கீங்க ஆண்டவரே, ஆவியானவரா, நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, என்னை தகுதியற்ற என்னை நீங்க தேர்ந்தெடுக்காங்க நன்றின்னு சொல்லி உங்கள் பாயை திறந்து இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நன்றி சொல்ல ரெடியா இருக்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த நன்றி உணர்வை நம்ம வாய்நாள் சொன்னா மட்டும் போதுமா?
கிடையாது. அவரோட கட்டளையில் கீழ்ப்படிவதன் மூலமாக அவருக்கு நம்ம நன்றி செலுத்த முடியும். அவர் எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? கட்டளையில் கீழ்ப்படிவதன் மூலமாக அவர் சந்தோஷப்படுத்த முடியும். அவர் சொன்ன மாதிரி ஏழை மக்களுக்கு இரக்கத்தோடு நமக்கு இறங்கி அதே மக்களுக்கு நம்ம ஆண்டவர் பற்றி நம்ம உபதேசித்து அவங்க சொல்லி அவங்கள எப்படியாவது கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக தேவரி நாங்க ஜீவ பலியா தேவரி என்னை மட்டுமல்ல இன்னொரு 2-3 ஜீவன் இருக்கு என்ன மாதிரின்னு சொல்லி அவங்களையும் கூட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிப்பாட்டுறோம் பாத்தீங்களா? அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம செலுத்தக்கூடிய ஒரு நன்றியா இருக்கு brothers and sisters. இன்னைக்கு அதை நம்ம செய்ய ரெடியா இருக்கலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம கவனிச்சீங்கன்னா இந்த வசனத்துக்கு பிரகாரம் நம்மளை வந்து ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்கார வச்சு நம்ம வெளியே கோர்ட்ல வச்சாங்கன்னா நமக்கு நம்ம பண்ண பாவத்துக்கு தண்டனை உறுதி அப்படின்னு சொல்லி இந்த வசனம் அழகா சொல்லுது. அவர் நம்முடைய பாவங்கள் தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்கள் தக்கதாக நம்முடைய சரி கட்டாமலும் அப்படின்னா என்ன? நம்ம பாவம் அக்கிரமத்துக்கு அவங்க ஜட்ஜ்மெண்ட் அவர் தந்தாருன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா அவர் அப்படி செய்யாம கிருபைனா நம்ம தாங்கின அந்த கத்தருக்கு நம்ம நன்றியா இருக்கலாம். நம்மளுக்கு மனாசே ராஜா தெரியும்ல, அவர் என்ன பண்ணாரு? எல்லா விதமான கேவலமான அசுத்தமான பாவமான விஷயங்கள் எல்லாமே பிசாசின் கிரைகள் எல்லா விஷயம் பண்ணியும் கர்த்தருக்கு முன்பாக அவர் மன்னிப்பு கேட்டு திருந்தின உடனே கர்த்தர் இரக்கத்தை காட்டினார் அப்படின்றத வசனத்தின் மூலம் பாக்குறோம். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து வீட்டுல இருக்கும் பொழுது அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகி ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயனின் வீட்டிலே பந்தி இருக்கையில் அறிந்து வந்து என்ன பண்றாங்க? பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லி லூக்கால 7ஆம் அதிகாரம் 36வது வசனம் 36ல இருந்து 50 வசனத்து வரல என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்திரீயை பற்றி பேசுறாங்க. அப்ப அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த பரிசேயன் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கான்ற தெரிஞ்ச அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க? அவங்க பாவியான ஸ்திரீயா இருந்தாலும் கர்த்தர் வந்திருக்கான்ற அறிந்து தன்னை எல்லாத்தையும் விலக்கி போண்டு என்ன பண்றாங்க? தாம் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அந்த இடத்துக்கு நான் போனா என்ன எல்லாரும் கேவலம் நினைப்பாங்களே அவங்க நினைச்சாலும் அவங்க அதெல்லாம் கண்டுக்காம ஓடி வந்து கர்த்தருடைய காலில் பரிமள தைலத்தை ஊற்றி அவங்க அழுது அவங்களோட முடியினால அவங்க காலை தொடச்சாங்க அப்படின்றத வசனத்தின் மூலம் பாக்குறோம். தன்னை தாழ்த்தி யாரும் மனசு உருகி தன் பாவத்தை குறித்து அவங்க வாழ்க்கை அறிக்கிட்டு சொன்னாலும் மனது ரீதியாக ஆண்டவரே நான் பண்ணது பாவம்னு அவங்க உணர்ந்துட்டாவே கர்த்தருங்க மன்னிக்கிறார் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலம் பாக்குறோம். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஆளுக்கு முன்பாக இன்னைக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமான்னு பாருங்க brothers and sisters. இன்னைக்கு நம்ம அடுத்த ஸ்திரீ தப்பான ஸ்திரீ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஒரு வாயினால. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம்? கர்த்தருக்கு உண்மையான ஓக்கியமான வாழ்க்கை வாழ்றோமா நம்ம சோதிச்சு பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பாக உண்மையான சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றோமா நம்ம சோதிச்சு பார்க்கலாம் brothers and sisters. அடுத்தவங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் நிறைய இடத்துல எக்ஸாம்பிளா சொல்றது தப்பு கிடையாது, ஓகே இந்த மாதிரி விஷயம் செய்யறாங்க அப்படின்றத அவங்களுக்கு வசனத்தின் மூலமா சொல்லலாம். ஆனா அதே நேரத்துல நம்ம எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் brothers and sisters. இப்படி அறிந்தும் நம்ம என்ன பண்றோம்? கர்த்தருக்கு முன்பாக நம்ம மன்னிப்பு கேட்கறது இல்லை, கர்த்தர்கிட்ட நன்றி செலுத்தாம இருக்கும். இன்னைக்கு நன்றி செலுத்துறது எப்படி அப்படின்றது முழுமையா பார்த்து கொண்டிருக்கோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு நன்றி உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு சொன்னது போல இன்னைக்கு நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நன்றி உள்ளவர்களா இருக்கிறதுக்கு இந்த வசனங்கள் சாட்சியா இருக்கு. அதன் பிரகாரம் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம் brothers and sisters. சரி, ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆமென். ஆமென். ஒரு அருமையான வசனம். அவர் மோசையை நோக்கி எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன். இது என்ன சொல்றாங்க? இது ஏன் இஷ்டம், நான் யார்கிட்ட இறக்கம் காட்டினாலும் இறக்கம் காட்டுவேன், யார்கிட்ட நான் ரொம்ப அன்பா இருப்பேன் உருக்கம் காட்டுவேன்னாலும் நான் காட்டுவேன் அப்படின்றத அவருடைய பவர்ல இருந்து பேசுறாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனா பவர்ல இருக்கவங்க எப்படி பேசுவாங்க? பகிரங்கமாக அத்தாரிட்டியோட பேசக்கூடிய ஒரு தகப்பன் அவங்ககிட்ட பவர் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு கர்த்தராக இயேசு என்ன சொல்றாரு? ஏன் இஷ்டம், நான் எப்படினாலும் அவங்க நேசிப்பேன்ற அந்த அன்பை காட்டுறாரு. ஏன்னா கர்த்தராகிய தேவன் என்ன பண்ற அந்த இடத்துல அவர்கிட்ட எல்லா விதமான பவர் அவர்கிட்ட இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அதை யாரும் வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட செய்யற ஆக்ஷன் மூலமா தான் அவர்கிட்ட செஞ்சு அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்னா அது முடியாத விஷயம். அதை யாரும் வாங்க முடியாது. இன்னைக்கு அப்படி பார்த்தோம்னா யாக்கோபு என்னங்க பண்ணாரு? யாக்கோபு எல்லா வேலையும் பண்ணார், திருட்டு வேலை பண்ணாரு, எத்தனை வேலையும் பண்ணியும் இன்னைக்கு கடவுள் அவளைதான் தேர்ந்தெடுத்தார் அப்படின்ற வசனத்தை பாக்குறோம். நினிவே பட்டணத்துல பண்ணவங்க என்ன பண்ணாங்க? எல்லா சேட்டையும் பண்ணாலும் அவங்க ஆண்டவர் அவங்க மனம் திரும்பும் பொழுது உடனே மன்னிச்சிட்டார் அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை வந்து எதுவுமே எதிர்பார்க்காம நமக்காக நம்ம அவருக்கு சத்துருக்களா இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்றாரு? நம்ம நினைவு கூர்ந்து நமக்கு பாவத்துக்காக அவர் மறிச்சார் அப்படின்றது வசனத்துல பார்க்கணும். இன்னைக்கு அதே தேவன் தான் இன்னைக்கு என்ன சொல்றாரு? உங்களையும் என்னையும் நேசிக்கிறவர் ரெடியா இருக்காரு. அப்பேற்பட்ட தேவனுக்கு நம்ம என்ன வாயை கட்டி நம்ம சும்மா இருக்கலாமா?
கிடையாது brothers and sisters. நம்ம வாயை திறந்து என்ன பண்றோம், எப்பவுமே முறுமுறுத்துக்கிட்டே இருக்கோம். அப்படி முறுமுறுக்காதபடி கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நானும் என்ன பண்ணணுமா, நன்றி செலுத்த நம்ம ரெடியா இருக்கணும். கர்த்தருக்கு ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே என்னை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி, என் கூட இருப்பதுக்காக நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி அவரோட நன்றி சொல்லிட்டு நம்ம ரெடியா இருக்கணும் brothers and sisters. நம்மளுடைய பிரேயர் லிஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. டெய்லி ஆண்டவர் எனக்கு எதை கொடுங்க, அதை கொடுங்க, நான் இப்படி இருக்கேன், இப்படி மாட்டிருக்கேன், எந்த பிரச்சனை இருக்கு, அது மாதிரி இருக்கு, எங்க வீட்டுல இப்படி சொல்றாங்க, என் வீட்டுக்காரர் இப்படி சொல்றாங்க, மனைவி இப்படி சொல்றாங்க, ஏகப்பட்ட வேலையின் குறித்தும் பிரச்சனைகள் நம்ம பேசினாலும் ஒரு நேரம் கர்த்தருக்காக நம்ம நன்றி செலுத்த ரெடியா இருக்கோமா brothers and sisters? நம்ம நன்றி, நம்ம பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் மாத்தி போடும். நீங்க அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடலாம். இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நம்ம சொல்ல ரெடியா இருக்கலாம். இந்த நன்றி வாயினால் மட்டுமல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த நன்றி அவருடைய கட்டளையில் கீழ்ப்படிவதற்காக இருக்கலாம், அவரோட வசனங்களுக்கு கீழ்ப்படிய விஷயங்களா இருக்கலாம். இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு ஆவியின் கனியில நிரம்பி ஆண்டவின் கனியில நம்ம இன்னும் கனி கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ற விஷயமா இருக்கலாம். அடுத்த மக்கள் மேல இரக்கம் காட்டுறது மூலமா, அன்பு காட்டுறது மூலமா நம்ம நன்றி செலுத்தலாம். கர்த்தரை பற்றி அடுத்தவங்க சொல்லி அவங்கள வெளிச்சத்தில் நடத்தக்கூடிய ஒரு வழியா இருக்கட்டும், அதுவும் கர்த்தருக்கு நன்றி சொல்ற விஷயமா இருக்கு brothers and sisters. எப்படியாவது கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த நம்ம ரெடியா இருக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல 22-23 வசனத்தை வாசிப்போம். நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறதே கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். இன்னைக்கு கவனிச்சோம் அப்படின்னா, அவர் நிர்மூலமாகி இருக்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதியவர்களா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு டெய்லி கர்த்தர் என்ன பண்றாரு, அவருடைய கிருபையை ஊற்றி 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 நம்மளை காத்து கொண்டிருக்காருன்னு பார்க்கிறோம். நம்ம எந்த நேரங்களில் எவ்வளவு போராட்டத்துல போனாலும் brothers and sisters, அவரோட கிருபையும் இரக்கமும் நம்மளை காத்து கொண்டிருக்கிற வசனத்தை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கோம் brothers and sisters. அப்பேற்பட்ட தகவலுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கோம். புது புது கிருபைகளா நமக்கு கொடுக்குறாரு, இரக்கத்தை கொடுக்குறாரு அப்படின்றது வசனத்தின் மூலம் பார்க்கலாம். இந்த எரேமியா இருக்காருல்ல, எரேமியா அவர் என்ன பண்றாரு, அவருக்கு ஏகப்பட்ட போராட்டம், அவர் கொல்றதுக்கு, அவர் அடிக்கிறதுக்கு எல்லா விஷயமும் நடக்குது. அவர் சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் அழிஞ்சு போறாங்க. ஆனா அவர் கர்த்தரால், அவர் விசுவாசத்தினால அவர் மேல எந்த ஒரு பிரச்சனையும் வராம அவர் காக்கப்படுகிறார் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலம் பார்க்கணும். சரி, இப்ப எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 4-5 வசனத்தை வாசிப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறுத்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து, அவர் என்ன எப்படிப்பட்டவரா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா. இன்னைக்கு நம்ம பெரிய பணக்காரங்க ஐஸ்வர்யவான்கள் சொல்றோம். எப்படி? அவங்க பணத்தினாலையும் அவங்க வாழ்ற இந்த லக்ஸுரி வாழ்க்கையினாலும் அவங்க சொல்றோம். ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவர் இருக்காரு, அவருக்கு பணம் இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அவர் என்ன செஞ்சா அவருக்கு பணமா அவருக்கு தேவையா? ஆனா இன்னைக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்காரா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயும் நம்மள அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினால் அக்கிரமங்களின் மருத்துவர்களாய் இருந்து நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவனாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு கர்த்தர் அவர் அன்புனால நம்மளை ரட்சித்தார் அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கதை பார்த்தோம்னா, இந்த கெட்டகுமாரன் கதை கவனிச்சோம் அப்படின்னா, அவன் போவான், அப்பாட்ட இருந்து சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போய் கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்து பசி இருந்து அவனால எங்கும் வாழ முடியாம பண்ணி தவிட்ட சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து அப்ப உணர்றான், ஐயோ நான் பண்ணதெல்லாம் தப்பா போச்சே, இவ்வளவு கொடியமான விஷயத்த நான் பண்ணிட்டேன்னு சொல்லி மனம் உணர்ந்து அவன் திருப்பி வரும்போது, அப்பா அட்லீஸ்ட் அப்பா வீட்டுல ஒரு வேலைக்காரன் கூட நல்ல சாப்பாடு இருக்குமே, இன்னைக்கு எனக்கு அப்படி இல்லையே, நான் வேலைக்காரனாவாச்சும் அட்லீஸ்ட் சாப்பாட்ட போறேன்னு சொல்லி தேடி வரும்போது அவங்க அப்பா அன்போடு இரக்கம் காட்டி அவனை ஏத்துக்கிறாரு, திருப்பி மகனாவே அவனை ஏத்துக்கிறாரு அப்படின்றத அவன் பாக்குறோம். இன்னைக்கு அதே மாதிரி brothers and sisters, நம்மளுடைய பாவத்துல நம்ம அவரை விட்டு விலகி போயிருந்தோம்னா இன்னைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்காரு. கர்த்தருக்கு முன்பாக நம்மளை பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம அவருக்கு முன்பாக ஆண்டவரே என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி இந்த பாவத்திலிருந்து வெளியே வரலாம் brothers and sisters. இப்படி வர்றதன் மூலமாக நம்ம கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த முடியும். இன்னைக்கு அவர்கிட்ட நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே என்னை திருப்பி இந்த வசனத்தின் மூலமாக பேசி என்னை அழைச்சி கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை நான் பலவிதமான அடிக்ஷன்ல இருக்கலாம், நான் ஒரு போதைப் பொருள்லையோ ஒரு சிகரெட்லயோ தண்ணியிலையோ இல்ல கெட்ட வார்த்தை பேசுறதுலையோ கெட்ட விஷயங்கள் செய்யறதுலையோ பாவமான செயல்களை செய்யறதுல இருக்கலாம். ஆண்டவரே என்னை கொண்டு வாங்கன்னு சொல்லி மனம் திரும்பி கேட்கலாம் brothers and sisters. இன்னைக்கு அப்படி கேட்கறதுனால கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக நீங்க மனம் திரும்பி அவர்கிட்ட மன்னி கேட்கும் பொழுது அது இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நன்றி செலுத்துற விஷயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அழைத்தவர் கர்த்தர், அவர் உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லாத உங்களையும் என்னையும் அழைத்த கர்த்தருக்கு முன்பாக இன்னைக்கு நம்ம நன்றி செலுத்துறது நம்மளுடைய கடமையா இருக்கு brothers and sisters. சரி, அடுத்ததாக
அதே மாதிரி நம்ம வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு பாவ செயல் செய்யும் போது ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நிப்பாட்டுறாங்க. அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் கல்லெறிய போகும்போது கூட ஆண்டவர் அமைதியா இருந்து அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, நான் அவரை வந்து யாரையுமே குற்றவாளி படுத்தாம இனி பாவம் செய்யாதிருப்பாயான்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்புறாரு. அப்படிப்பட்ட தகப்பன் தான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கார். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கர்த்தருக்கு முன்பாக நன்றி செலுத்த நம்ம ரெடியா இருக்கலாம் brothers and sisters. அடுத்ததாக be thankful in the middle of storms. அதாவது கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்து இருந்தாலும் அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. எப்படியான பிரதர், நான் இன்னைக்கு வந்து எவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் சுத்தி இருக்கும்போது நான் அவருக்கு எப்படி நான் நன்றி செலுத்த முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் வசனத்தின் மூலம் நம்மளோட பேசுறார் brothers and sisters. நம்மளுடைய போராட்டத்திலையும் நம்மளுடைய கஷ்டங்களிலும் நம்மளுடைய கண்ணீரிலும் நம்மளுடைய வேதனையிலையும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. எப்படி பார்க்கலாம்? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்தை வாசிக்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமேன். ஆமென். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில், எப்படி பலவிதமான சோதனைகள், வெரைட்டியான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று. அப்ப நம்மளுக்கு இந்த விசுவாசத்திற்குரிய பரீட்சை நமக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். அப்ப இன்னைக்கு ஆண்டவருக்கு நமக்கு அழகா ஒரு லெசன் சொல்லி கொடுக்கிறார். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த விசுவாசத்தை கொண்டு நீ பொறுமையை பெற்றுக்கொள், அப்ப பொறுமையா இருப்பா, இந்த விஷயங்கள் எல்லாம் மாறும், நான் இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இந்த நேரத்திலையும் நம்ம கர்த்தருக்கு முன்பாக நன்றியோடு இருக்கணும் அப்படின்றத நம்ம ஆண்டவர் காமிக்கிறார். யோசேப்பு இருந்தார். யோசேப்பு ஒரு அருமையான ஒரு மகனாக, அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு மகனா இருந்தாலும் அவர் சில காலங்கள் போக போக அவரோட பிரதர்ஸ்னால என்ன பண்றாரு, அடுத்த எகிப்தியருக்கு விற்கப்பட்டு அங்க அடிமையா போய் அங்க பல போராட்டங்கள் பெற்று கடைசி ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த போராட்டத்திலையும் யோசேப்பு கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தார். எந்த இடத்துல வெறுத்து என் கர்த்தர் அப்படி கொண்டு வந்துட்டார்ல, நான் செய்ய மாட்டேன், இன்னைக்கு அவருக்கு உண்மையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாவமான வாழ்க்கைக்குள்ளேயோ அவர் போகாதபடி என் கர்த்தருக்கு முன்பாக நான் பயந்து இருப்பேன்னு சொல்லி உண்மையா இருந்தார். அப்பேற்பட்ட ஆளர் உண்மையா இருந்தனாலதான் இன்னைக்கு கர்த்தர் இவ்வளவு உயர்த்தி வைச்சார் அப்படின்றத பார்க்கலாம். அவர் நன்றி உள்ளவரா இருந்தார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்ப யோசேப்புக்கு நிறைய ஆண்டவர் ட்ரீம்ஸ் மூலமாக, கனவுகள் மூலமாக ஆண்டவர் நிறைய விஷயங்களை பேசி அவர் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தாலும், அப்ப அவருக்கு அந்த பானபாத்திரம் ஊத்தி கொடுக்குற அந்த ஆளு வந்து சிறைக்குள்ள வரும் பொழுது அவர் நன்றி மறந்தவனா போய் நின்றிருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு அவரை மறக்காம அவரை கர்த்தர் உயர்த்தினார் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலம் நம்ம பார்க்கிறோம். சரி, ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 3-5 வசனத்தை வாசிப்போம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். ஆமென். கவனிங்க brothers and sisters, இந்த வசனம் ஃபுல்லும் கஷ்டம் போராட்டத்திலே வந்து அப்படியே ரிஃபைன் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் ப்ராசஸ் மாதிரி கொண்டு போவாங்க. அது மாத்திரம் அல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறதற்கென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப இந்த ஒவ்வொரு விதமான ப்ராசஸ் நமக்கு நடக்குது. ஒவ்வொரு போராட்டங்களையும் ஆண்டவர் நமக்கு கத்துக் கொடுக்கிறார். எப்படி இருக்கணும், எப்படி விசுவாசத்துல இருக்கணும், எப்படி ஜெபத்தில் உறுதியா இருக்கணும், எப்படி நம்ம களங்கமான போராட்டத்துக்கு மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு, வசனத்தின் மேல் நம்பிக்கை வச்சு ஆண்டவர் மேல் விசுவாசமா இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறார்கள். இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம மேன்மை பாராட்டுறோமா? நம்மளோட சந்தோஷத்திலையும், நம்மளோட பெருமையிலையும், நம்மளுடைய லக்ஸுரியான விஷயத்துல நம்ம மேன்மை பாராட்டக்கூடிய காலமா இருக்கு. இந்த நேரத்துல அவங்க அந்த மாதிரி இடத்துல மேன்மை பாராட்டுவாங்கன்னு பாக்குறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அப்படின்றத வசனத்தின் மூலம் பாக்குறோம். இன்னைக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம நன்றியோடு இருக்கணும் அப்படின்றத அவங்க கத்துக்குவார். ரூத் இருந்தாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரூத் போவாஸ் கதை. ரூத் வந்து கல்யாணம் பண்றாங்க, ரூத் திருப்பி விதவை ஆறாங்க, அவங்க ஏழ்மையில இருக்கிறாங்க. கர்த்தர் கூட இருந்தாங்க, கர்த்தருக்கு முன்பாக நன்றி உள்ளவங்களா இருந்தாங்க, அவங்களோட மாமியாருக்கு முன்பாக விசுவாசத்தோட நன்றியோட இருந்தாங்கன்னு பார்த்தோம். கடைசி போவாச அவங்க கல்யாணம் பண்றாங்க அப்படின்ற வசனத்தின் மூலம் பார்க்கணும். என்னைக்கும் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு உண்மையாக நம்ம வாழும் பொழுது, நம்ம நன்றி உள்ளவர்களா நம்ம கர்த்தருக்கு முன்பாக காட்டும் பொழுது அவர் நம்ம என்றையும் கைவிடாம உயர்த்தி வைப்பார் அப்படின்றத பார்க்கணும். தாவீது இருந்தார், அவர் வாழ்க்கையில பாதி நாள் ஓடியே அவர் பயந்து ஓடியே இருந்தக்கூடிய ஒரு மனுஷனா
வந்தார் தாவீது. ஆனா அவரோட ரிலேஷன்ஷிப் வித் காட் பாத்தீங்கன்னா எங்கேயுமே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம பார்க்கவே முடியாது brothers and sisters. எப்பவுமே கர்த்தரோட நெருங்கி அவரோட போராட்டம் கண்ணீரும் ஆண்டவர்கிட்ட சொல்லி 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 அவர் பலனை பெற்றுக்கொண்டார் அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அவர் சவுலை விட்டு எங்கெங்கேயோ ஓடினாலும் கர்த்தர் ஒரு நன்றி உள்ள இதயத்தை பார்த்து அவர் என்ன பண்றாரு, கர்த்தர் அவரை என்னைக்கும் கைவிடாதபடிக்கு உயர்த்தினாரு பார்க்கணும். இன்னைக்கு நம்மளும் அதாவது brothers and sisters கர்த்தருக்கு முன்பாக நன்றி உள்ளவர்களா நம்ம இருக்கணும். இன்னைக்கு நமக்கு எப்படி நன்றி உள்ளதா இருக்கணும், நமக்கு எத்தனையோ விஷயங்கள் ஆண்டவர் பண்ணியிருக்காரு, இன்னைக்கு இந்த நாளை கொடுத்திருக்காரு நம்ம நினைச்சு அதுக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தருக்கு முன்பாக உண்மையா வசனத்தை கீழ்ப்படியும் பொழுது அது கர்த்தருக்கு முன்பாக நன்றி உள்ளதா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சரி, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிப்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். ஆமென். அப்ப கர்த்தரோட வருகையை நம்ம சீக்கிரமா நோக்கி பார்த்து கொண்டிருக்கோம். நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் கர்த்தருக்கு முன்பாக நன்றி செலுத்த நம்ம ரெடியா இருக்கலாம். பவுல் இருந்தாரு, ஏகப்பட்ட போராட்டங்கள் கஷ்டங்கள், அடிக்கப்படுறாரு, வேதனைப்படுத்தப்படுறாரு, துன்பப்படுத்தப்படுறாரு, ஜெயில போடுறாங்க, பல விதமான போராட்டங்கள் போனாலும் கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவரு போகிற அந்த கப்பல் பெரும் காற்றுனாலும் புயல்னாலும் என்ன பண்ணுது, உடஞ்சி சின்ன சின்ன போய் அவங்க விழுகுறாங்க. மால்தான்ற தீவுல போய் விழுகுது. அங்க போய் நல்ல ஒரு அருமையான மக்களா இருந்தாலும் அங்க தீ மூட்டும் பொழுது அதுல விறகு எடுக்கும் போது அதுல இருந்து ஒரு பாம்பு வந்து ஒரு கொத்துது அப்படின்றத பாக்குறோம். அப்ப அப்படியும் அவருக்கு ஒன்றும் இல்லாம தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவரை எதுவும் பண்ணல. கர்த்தர் எங்கேயும் ஒரு நல்ல உண்மையான கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் அவர் என்னை கைவிட்டத சரித்திரமே பைபிள் இல்லை brothers and sisters. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நீதிமான வாழணும் முடிவெடுத்துட்டோம்னா வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ ரெடியா இருக்கலாம். வசனத்துக்கு பயப்படுங்க. வசனம் உங்களுக்கு ஒரு வசனத்துக்கு முன்பாக நம்ம ஊழியம் செய்ய ரெடியா இருக்கலாம். வசனம் நம்ம உயர்த்தும் brothers and sisters. அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது அது கர்த்தருக்கு முன்பாக நன்றி செலுத்துறதா இருக்கு அப்படின்றத நம்ம வசனத்தின் மூலம் பார்க்கிறோம் brothers and sisters. சரி, ஆபக்கூக் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 18வது வசனத்தை வாசிப்போம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாசனத்துல பார்த்தவங்க எப்படி ஆண்டவர் நன்றி செலுத்துறாரு அப்படின்றது. அவருக்கு அத்திமரம் துளிர்விடாம போனாலும் இந்த மாதிரி திராட்சை செடி அருமையான பாட்டை நம்ம நிறைய பேர் நம்ம பாடுவோம். இன்னைக்கு brothers and sisters நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு வேலை இல்லாம போனாலும், இல்ல குடும்பத்துல நம்ம பிரச்சனைகள் இருந்தாலும், நம்மளுக்கு நோய் நொடி வந்திருந்தாலும், எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நம்மளால ஒரு நன்றி இந்த மாதிரி சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனா இருக்கும்ல brothers and sisters. ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட சிச்சுவேஷன் இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு ஆபக்கூக்ல, இன்னைக்கு அத்திமரம் துளிர்விடாம போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, திராட்சை செடிகள் பழமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒலிவு மரத்துல பலனற்று போனாலும் பரவாயில்ல, வயல்கள் ஒன்றுமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, என் ஆட்டு மந்தையில் கூட ஒண்ணும் இல்லாம போனாலும் பரவாயில்ல, எல்லாவற்றும் தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு களி கூறுவேன். இன்னைக்கு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அவருக்கு நம்ம நன்றி செலுத்துற ஒரு விஷயமா இருக்கு brothers and sisters. இன்றைக்கு நம்ம அதிக நேரமா நிறைய போராட்டங்களையும் கஷ்டங்களையும் சொல்லி 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 அந்த நெகட்டிவான விஷயத்தையே நம்ம திரும்பி 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 சொல்றோம் brothers and sisters. செத்த செடிக்கு தண்ணி ஊத்தி நீங்க வளர்க்குற மாதிரி அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்மளுடைய முறுமுறுப்புகளை தூக்கி எறியலாம் brothers and sisters. ஒருவேளை நம்ம கஷ்டங்கள் போராட்டத்துல இருக்கலாம், அநேகரை விட நம்ம தாழ்ந்தவங்களா இருக்கலாம், அநேகரோட படிப்புலையும் சம்பாத்தியத்திலும் குடும்பத்திலையும் வியாதியிலும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வித்தியாசப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு முன்பாக முறுமுறுக்காம கர்த்தருக்கு முன்பாக நன்றி செலுத்தலாம். நன்றி செலுத்துற ஒவ்வொரு நன்றியும் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் brothers and sisters. ஒவ்வொரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றி போட அவர் வல்லமை உள்ள கர்த்தரா இருக்கார். அவர் இன்னும் உயிருள்ள கர்த்தரா இருக்கார். இன்னும் அவர் பலனுள்ள கர்த்தரா இருக்கார். இன்னைக்கு அவர் கையில அவர் அத்தனை வல்லமை உள்ள கர்த்தரா இருக்கார் அப்படின்றத பாக்குறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவதான் நமக்காக சிலுவை எடுத்தவங்க அதே கிறிஸ்துவ இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார் brothers and sisters. மறந்துடாதீங்க, இயேசு கிறிஸ்துவை சேர்த்து அவர் அடக்கம் பண்ணிட்டு அப்படியே போகல, அவர் உயிர் திறந்த கர்த்தரா இருக்கிறார். இன்னைக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவா வந்து நமக்காக மறிச்சு உயிர் தெழுந்து இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆவியானவரா இருக்கிறார் அப்படின்னா அவர் சும்மா ஒரு டம்மி பீஸ் கிடையாது brothers and sisters. கர்த்தர் உண்மையுள்ள தேவன், உங்களையும் என்னையும் ஒன்றுக்கும் உதவாத நம்ம தேர்ந்தெடுத்து அன்பு காட்டின கர்த்தர் தன்னோட ரத்தத்தை சிந்தி நம்மளை காத்த கர்த்தர் இன்னைக்கு அவருக்கு முன்பாக நம்ம நன்றி செலுத்திருக்க ரெடியா இருக்கலாம் brothers and sisters.
ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். ஆமென். அப்ப நல்லா கவனிங்க இந்த வசனத்துல. இன்னைக்கு உங்களுடைய போராட்டம் என்னுடைய போராட்டத்தில் கர்த்தர் நடுவுல இருக்கிறார் அப்படின்றது நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீ தண்ணீர்களை கடந்த போது நான் உன்னுடைய இருப்பேன். நீ ஆற்றுக்களை கடந்த போது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போதும் தேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேல் பற்ற. நல்லா யோசிங்க. ஷாத்ராக் நேபுக்னாக் அவங்கள தூக்கி அந்த தீக்குள்ள போடும் பொழுது 3 பேரும் தீயில வேகாதபடிக்கு 4வது மனுஷனா ஒருத்தர் உள்ள நின்றாரு. அதே கர்த்தர் தாங்க பேசுறாரு இந்த இடத்துல. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நடுவாக கர்த்தர் நிக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ள போராட்டங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம போராட்டி சந்தாச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் நானும் அதே போராட்டத்துக்குள்ள கர்த்தர் நமக்குள்ள வந்து ஆறுதலா நிற்கக்கூடிய தகப்பனா இருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்பேற்பட்ட அப்பாவை நம்ம எங்க தேடினாலும் கிடைக்காது. இன்னைக்கு இந்த அப்பாவுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கலாம், நன்றி செலுத்த ரெடியா இருக்கலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு நன்றி முன்பாக நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்றத பார்க்கிறோம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? அவ்வளவு பிரச்சனை நடந்த ஆண்டவருக்கு முன்பாக எங்களை தொட்டெரித்தாலும் பரவாயில்லன்னு போய் நிக்கிறாங்கன்னா எப்பேற்பட்ட விசுவாசம்ல அது. கர்த்தர் மேல் வச்சிருக்க விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மூலமாக அவங்க நன்றி செலுத்துறாங்க பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் மேல் நம்ம விசுவாசமா இருக்கிறோமா, அது அவருக்கு நன்றி செலுத்துறது. கர்த்தர் மேல் வசனத்திற்கு மேல் விசுவாசமா இருக்குமா, நன்றி செலுத்துறது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அடுத்தவங்களுக்கு இரக்கம் காட்டுறோமா, அது நன்றி செலுத்துறது. நம்மளுடைய கேரக்டர் வைஸ்ல ஆவியின் கனியை நம்ம கொண்டு வந்து காட்டுறோமா கர்த்தருக்கு முன்பாக, அது நன்றி செலுத்துறது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவருக்காக எந்த விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் ஆகாம வாழ்க்கையை நடத்துறோமா இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக, அது நன்றி செலுத்துறது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அடுத்தவங்களை நேசிக்கிறோமா கர்த்தருக்கு முன்பாக நன்றி செலுத்துறது. கர்த்தரை பற்றி அடுத்தவங்களுக்கு போதிக்கிறோமா, அவங்கள ஆத்மா கர்த்தருக்குள்ள கொண்டு வரோமா இன்னைக்கு, அது ஆண்டவருக்கு முன்பாக நன்றி செலுத்துறது. சபை நம்ம எல்லாம் ஒரே சபையா இருக்கும். சபைக்குள்ள பிரச்சனைகள் நிறைய வந்து போயிட்டு தான் இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா எந்த இடத்துல நம்ம சோர்வடையாதபடி, ஏன்னா சபை கர்த்தர் அல்லவா. இன்னைக்கு சபைக்குள்ள எல்லா மக்களையும் அன்போடு நேசிச்சு கர்த்தர் வழியில நம்ம ஒருவருக்கு தாங்கி நடக்கும் பொழுது அது நீங்க கர்த்தருக்கு முன்பாக செய்யக்கூடிய ஒரு நன்றி உள்ள விஷயமா இருக்கு அப்படின்றத பார்க்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, அடுத்தது be thankful for his daily provisions. கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்றைக்கும் நன்றி உள்ளவர்களா இருக்கணுமா? என்ன காரணங்களுக்காக? நம்மளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார், சந்திச்சார் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்துக்குமாக நம்ம நன்றி செலுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 31 33 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்ப இந்த வசனத்துல நல்லா கவனிச்சோம்னா நம்மளோட பேசிக் நீட்ஸ் எல்லாமே கர்த்தர் அறிந்திருக்கார். நம்ம ஒருத்தர் உடையா இருக்கலாம், நம்ம தங்குற ஒரு இடமா இருக்கலாம், நமக்கு தண்ணி சாப்பாடு இது எதுவா இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இது அந்நியானிகள் தேடுறாங்களே, இன்னைக்கு நம்ம பரமபிதா இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்க ரெடியா இருக்கார். ஆனா நம்ம என்ன செய்யணுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், என் கர்த்தருடைய வருகை இருக்கு, அவருக்கு முன்பாக நான் ஆயத்தமா இருக்கிறானா, இன்னைக்கு என் கர்த்தர் வந்தாருன்னா அவருக்கு உண்மையாக நான் கணக்கு கொடுக்க ரெடியா இருக்கனா அப்படின்னு சொல்லி அவருடைய ராஜ்யத்தை, அது மட்டும் இல்லாம அவருடைய நீதியை தேடுங்கள். இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக அவரோட வசனத்தை ஒவ்வொன்றும் ஆராய்ந்து வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு முன்பாக நம்ம சாட்சி உள்ளவங்களா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம தேட ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன வசனத்து போல இன்னைக்கு நீங்களும் நானும் எதை குறித்தும் கவலைப்படாம நம்மளுடைய போராட்டங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ள இருக்கு. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார், நமக்கு தேவைகள் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் சொல்லி அவருக்கு நன்றி செலுத்த நம்ம ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அதாவது அந்த விதவை பெண் இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த ஊர்ல எல்லாம் பஞ்சம், அவருடைய பஞ்சம் நடந்துச்சு. ஆண்டவர் அவங்களோட போராட்டத்தை பார்த்து அவங்களோட பஞ்சத்தை தீர்க்கிறது அளவுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செஞ்சார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல நம்ம வசனங்கள் பார்க்கும்போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ரொம்ப சிம்பிள், அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்மளை படைச்ச தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும். நம்மளுக்கு சோறு வச்சாங்கன்னா கண்டிப்பா குழம்பு ஊற்றணும்னு ஆண்டவர் தெரியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை படைச்சவருக்கு அருமையா தெரியும் நம்மளை எப்படி வழி நடத்தணும்ன்றத. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அவர் சித்தத்தின்படி விட்டு அவர் விசுவாசிச்சாலே போதும், அது கர்த்தருக்கு முன்பாக நம்ம நன்றி செலுத்துற விஷயமா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென்.
என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. எப்படிங்க, இப்ப இன்னைக்கு நான் வந்து சபைக்கு எல்லாத்துக்கும் நான் சாப்பாடு தரேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டின்னர் வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, ஒரு 200 பேர் 300 பேர் 500 பேர் 1000 பேருக்கு நான் வந்து என்னால செய்ய முடியும்னா, ஆண்டவர் நம்ம ஆசிரிச்சிருக்கா அப்படின்னா நான் செய்ய முடியும். ஆனா இது வந்து ஐசக் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணெய் வச்சு நீங்க ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, இது ஐசக்கோட ஐஸ்வர்யத்தின்படி என்னால் செய்ய முடியும் அப்படின்னா. ஆனா இதுல என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம், அப்ப அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் எப்படி சொல்றாரு, அவரோட ஸ்டாண்டர்டை காமிக்கிறார். பர்சன் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஐசக்கோட ஸ்டாண்டர்ட் ஒரு 300 பேருக்கு சாப்பாடு போட்டு கண்ண முடியும்னா அவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல முடியாது, அந்த ஃபுல் மாசத்துக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்றத என்னோட கோட்டாவா இருக்கலாம். ஆனா அவர் அப்படி இல்லை. அவரோட ஸ்டாண்டர்ட் பிரகாரம் அவரோட பலத்தின் பிரகாரம் என்ன பண்றாரு, நம்ம குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையுள்ள நிறைவேற்றக்கூடிய ஒரு தகப்பனா இருக்கார் அப்படின்ற பார்க்கிறோம். இன்னைக்கு அவருக்கு தெரியும் உங்களுடைய தேவை என்னன்னு. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய தேவைகளை சந்திக்க ரெடியா இருக்கிற சிஸ்டர்ஸ், அப்பேற்பட்ட தாப்பருங்க என்ன பண்ணணும், நன்றி உள்ளவர்களா இருக்கணும், நான் நன்றி செலுத்தணும் அப்படின்றத சொல்றோம். அது எப்படி நன்றி செலுத்த முடியும்? ஆண்டவரே நீங்க கொடுங்க, நீங்க கொடுத்துக்க நன்றி செலுத்த கிடையாது. ஆண்டவர் தர்றதுக்கு முன்பாக, ஆண்டவர் நீங்க கொடுத்துக்கா நன்றி ஆண்டவரே, நீங்க கொடுத்துக்கா நன்றி ஆண்டவரே, இத்தனை நாள் எனக்கு காத்திருக்கீங்களே, இத்தனை நாள் எனக்கு காத்து எனக்கு உயிரை கொடுத்து என் மூச்சை கொடுத்து என் ஆரோக்கியமா வச்சதுக்கா நன்றி ஆண்டவரே, நல்ல புத்தியை கொடுத்துருக்கீங்களே ஆண்டவரே, ஒருவேளை நான் லூஸா இருந்தேன்னா ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இந்த உலகம் நடத்திருக்கோம் நீங்க. கரெக்ட்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒருவேளை நம்ம பைத்தியக்காரங்களா இருந்தா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த கர்த்தர் இந்த உலகத்துல நமக்கு வேலை கிடைச்சிருக்கோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளால ஒரு வேலை செஞ்சு நம்ம சம்பாதிச்சு கொண்டு கொடுத்துருக்க முடியுமா? இன்னைக்கு நீங்கள் நானும் உழைக்கிறதுனால நம்ம சம்பாதிச்சு கொண்டு வரல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு நம்ம நல்ல புத்தியை கொடுத்திருக்காரு. கர்த்தருடைய கிருபையினால கை காலுக்கு பலனை கொடுத்திருக்காரு. கர்த்தருடைய கிருபையினால அந்த படிப்பை கொடுத்திருக்காரு. கர்த்தருடைய கிருபையினால அந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு. அதன் மூலமாக இன்னைக்கு நம்ம வேலை செஞ்சு சம்பாதிச்சு இன்னைக்கு வந்து நம்ம குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்கள் நாளும் ஒன்றுமில்லாத பிரயோஜனமில்லாத பொருட்களா கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறோம். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு தேவையில்லா ஒன்றுமில்லாத மனுஷங்களை இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி நேசிச்சு நமக்காக மறிச்சு உயிர்த்தெழுந்து இன்னைக்கு அன்பை காட்டி, நீ என்னை தேடுப்பா, உனக்கு நான் எல்லாம் தரேன்னு சொல்லக்கூடிய கர்த்தருக்கு முன்பாக நம்ம நன்றி செலுத்த ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சங்கீதம் 37ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிக்கும். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆமென். எவ்வளவு எக்ஸாம், ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வசனம் பாத்தீங்கன்னா, அது நான் இளைஞனா இருந்தேன், முதியவர் உள்ளமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை அவன் சந்ததி ஆபத்துக்கு இறந்து இருக்கிறதையும் நான் காணவில்லை. அதாவது நீதிமான் என்றும் கைவிடப்பட்டதாகவே சரித்திரமே இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவர் சங்கதி இறந்து போய் அழிஞ்சு போன மாதிரி இன்றைக்கும் சங்கதி ஆதாரமே இல்லை வசனங்கள்ல. அப்ப கர்த்தருக்கு முன்பாக நம்ம நீதிமானா இருக்கிறது, அவருக்கு முன்பாக நம்ம என்ன பண்றோம், நம்ம தாழ்த்தி வசனத்து கீழ்ப்படியும் பொழுது அவருக்கு நம்ம நன்றி செலுத்துறோம் அப்படின்றத சொல்றோம். மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நேரங்களிலும் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதுக்கு வாயை திறந்து ஆண்டவரே நன்றி அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, உபாகமத்துல 8ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆமென். அப்ப ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். என்றைக்கும் அவருக்கு நன்றி உள்ளதா இருக்கணும். சாலமோன் பாக்குறோம், நல்லா புசித்து நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, கேவ் தேங்க்ஸ். அவர் ஆண்டவரே நன்றி சுவாமி, இந்த அருமையான இந்த உங்களுக்காக அந்த ஒரு கோயில் கட்ட போற ஆண்டவரே, நான் கட்டணும், என்னை இவ்வளவு தூரம் தாவீது என்ன பண்றாரு, இவ்வளவு தூரம் நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து உயர்த்தி வச்சிருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு அரண்மனை கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, நான் ஒரு ஆலயம் கட்டணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு, வானம் என் சிங்காசனம் பூமி என் கால்படிப்பா, எனக்கு எப்படிப்பா நீ ஆலயம் கட்டுவ அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு அவருக்காக சரின்னு ஒத்துக்கிட்ட தேவன்ட்ட என்ன பண்றாரு, இவரு சாலமன் போய் அந்த ஆலயத்தை திறந்து வச்சு அபிஷேகம் பண்றாரு அந்த ஆலயத்தை அப்படின்றத பாக்குறோம். இது எல்லாமே கர்த்தர் நம்மளை அவர் ஆசீர்வதிச்சு நம்ம திருப்தி அடைய வச்சுதான் பாக்குறாரு. என்னைக்கும் அவரோட ஆசீர்வாதம் நம்மளை என்னைக்கும் திருப்தி அடைய வைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமா தான் இருக்கும். அதே நேரங்கள்ல கர்த்தருக்கு முன்பாக ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம நன்றி செலுத்த மறக்காம நன்றி செலுத்த நம்ம ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, அடுத்த வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 65ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிப்போம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் புரிகிறது. ஆமென். ஆமென். ஆண்டவர் ஒரு புது தொடக்கத்தை கொடுக்கிறார். இந்த வசனத்தை நம்ம கவனிச்சோம்னா நோவா காலத்துக்கு போனோம்.
நோவா என்ன பண்றாரு, மழை இது எல்லாம் வந்து உலகத்தை அழிச்சிருக்கு. அது 40 நாள் இரவும் பகலும் பெஞ்ச மழை நின்றுது. அதுக்கப்புறம் சில நாட்கள் பிறகு அந்த பேலை போய் நிக்கிற இடத்துல இருந்து அவர் இறங்கி போய் ஒரு புது ஆரம்பத்தை பாக்குறாரு. ஆண்டவருக்காக ஒரு சின்ன அலங்கத்தை கட்டி அவருக்கு பலியிடுறாரு அப்படின்ற பாக்குறோம். இன்னைக்கு அவர் என்ன எதுக்காக பலியிட்டார்? ஆண்டவர் புது துவக்கத்தை கொடுத்திருக்காரு. புது துவக்கத்தை நம்ம கொடுத்திருக்க கர்த்தருக்கு முன்பாக நம்ம நன்றி செலுத்தணுன்ற மாதிரி இன்னைக்கு கவனிச்சோம் பிரதர்ஸ் சிஸ்டர். நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புது புது விஷயத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு. புது புது எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்குறாரு. இன்னைக்கு அதுக்காக நம்ம நன்றி செலுத்துறோம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். அதற்கு முன்பாக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த ரெடியா இருக்கலாம் அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு இப்ப பார்த்துட்டு இருக்க நேரத்துல ஒரு சின்ன ஒரு கதை மூலமாக நம்ம அடுத்த வசனத்துக்குள்ள போகலாம். லேனா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு தான் வந்து எப்பவுமே காஃபி டீ குடிக்கணும்னா அந்த குழந்தை தனக்குன்னு ஒரு மக் வச்சிருக்குமா. இந்த காஃபி மக் வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, டீ மக் வச்சிருக்க மாதிரி அந்த சைனா கிளேல பண்ண மாதிரி அதை வச்சுதான் அதெல்லாம் குடிப்பான். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு, அதை லைட்டா கிராக் விட்டுருச்சு, விரிசல் விட்டுருச்சு. அப்போ விரிசல் விட்ட உடனே அவ மனசுல நினைச்ச உடனே ஐயோ விரிசல் விட்டுருச்சே அப்படின்ட்டு, இருந்தாலும் அவள் முறுமுறுக்காதபடிக்கு கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே என்னோடது விரிசல் விட்டுருச்சு, நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, எனக்கு தெரியும், பரவாயில்ல ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஏன்னா இத்தனை நாள் இந்த மக்குல நான் எத்தனையோ தடவை டீ காஃபி குடிச்சிருப்பேன், அதை அத்தனையும் பத்திரமா காத்துக்கிட்டு இருந்துச்சுல அந்த மக்கு, பரவாயில்ல நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போச்சான். ஒரு நாள் என்ன பண்றாங்க, அந்த பொண்ணோட பெரியம்மா வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு புது மக்கு கொடுக்குறாங்க, காஃபி மக். அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மக்கை பார்த்தேன்ப்பா, உன் ஞாபகம் வந்துச்சு, நான் கொடுத்தேன் அப்படின்னு. இன்னைக்கு சாதாரண ஒரு பெரியம்மாக்கே தன்னோட பிள்ளைக்கு என்ன இதை பார்க்கும்போது ஒரு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா, உங்களையும் என்னையும் படத்தை கர்த்தருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் தெரியுங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சா, உடனே சிரிச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிச்சா. ஆண்டவரே நன்றி சுவாமி, என்னோட சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட, இழப்புல கூட நீங்க என்னை விடாதபடிக்கு என்னை காத்து எனக்கா அடுத்த விஷயங்களை கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவர்னு சொல்லிச்சாங்க. இன்னைக்கு அதே மாதிரிதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளோட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் ஆண்டவர் முன்பாக நம்ம நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களையும், தோல்விகளையும் சரி, பலவீனங்களையும் சரி, போராட்டங்களையும் சரி, எல்லா விஷயங்களையும் நமக்கு நன்மையுள்ளதாக மாற்றித்தர ரெடியா இருக்காரு அப்படின்ற வசனத்தின் மூலமா, அடுத்த வர வசனத்தின் மூலமா பார்க்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, பி தேங்க்ஃபுல் ஃபார் ஹிஸ் ஹீலிங் and deliverance. என்றைக்குமே கர்த்தருக்கு முன்பாக நம்ம நன்றி உணர்வுள்ளவர்களா நம்ம இருக்கணுமா. எப்படி? நமக்கு ஆண்டவர் செஞ்ச ஒவ்வொரு ஹீலிங்காகவும் ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலம் பார்க்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததே, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமேன். ஆமேன். இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனையோ பேருக்கு வியாதிகள் வந்திருந்தாலும், எத்தனையோ பேர் பிசாசு பிடிச்சவங்களா இருந்தாலும், எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும், அத்தனை பேருக்கு முன்பாக போய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை சுகம் அடைக்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினால அப்பாலை போய் சாத்தான்னு நம்ம சொல்றோமே, எந்த தைரியத்தை சொல்றோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவாக வந்து உங்களையும் என்னையும் காத்து சிலுவையில தொங்கினாரு, அதே ரத்தம் சிந்த அந்த கர்த்தர் நாமத்தினாலதான் இன்னைக்கு நம்ம சொல்றோம். அப்படின்னா அந்த ரத்தத்துக்கு பலன் இருக்கு. எப்படி? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவாக உங்களையும் என்னையும் ஒரு ரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கின கர்த்தர் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பிசாசு ஓடுது, நோய்கள் சுகமாகுது. இன்னைக்கு அப்பேற்பட்ட தேவன் நாமத்துக்கு நம்ம நன்றி செலுத்த ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா நம்முடைய மீறல்கள் நிமித்தமாக அவர் காயப்பட்டார். நீங்களும் நானும் செஞ்ச கேவலமான விஷயத்துக்கும், தவறான விஷயத்துக்கும், பாவமான விஷயத்துக்கும், நீர்தலத்துக்காக தான் அவர் ரத்தம் சிந்தப்பட்டார் அப்படின்றத பார்க்கிறோம். அக்கிரமங்கள் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணவும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இன்னைக்கு அவர் அந்த பாவத்தையும் அந்த தீர்ப்பை எடுத்துக்கிட்டு அவர் அந்த பலியானார் அப்படின்றத பார்க்கிறோம். இன்னைக்கு அவருடைய தழும்புகள் நாள் குணமாகிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். இந்த நன்றி நம்ம செலுத்த முடியலன்னா நம்ம போய் நம்ம நோய்வாய்ப்பட்டும் பொழுது நம்ம ஜெபிக்க அர்த்தமே இல்லாம போயிடும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, நாமான் அப்படின்னு ஒருத்தருக்காரு பார்த்தோம். அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் நன்றி செலுத்துறாரு. ஆண்டவரே, என்னுடைய குஷ்டரோகத்தை நீங்க போக்கணுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்றத பார்த்து இந்த வசனத்தின் மூலமா ஒரு எக்ஸாம்பிளா எசேக்கியாவுக்கு ஒரு ஹீலிங் கொடுக்குறாரு ஆண்டவர். எப்படி? அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாரு?
அடுத்த ஒரு 15 வருஷம் அவருடைய வாழ்க்கையில கூட்டி கொடுக்கிறார் அப்படின்ற ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் brothers and sisters. இந்த மாதிரி அருமையா பலவிதமான சாட்சிகள் அடுக்க சாட்சிகள் வச்சுக்கிட்டே வரார் brothers and sisters. நான் நிறைய நேரங்களில் அந்த பைபிள் வசனங்களை எடுத்து போதிக்கிறதுக்காக ஒவ்வொரு டாபிக்லயும் எடுத்து தேடிக்கிட்டு இருக்கும் போது நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அதுல ஏகப்பட்ட கதைகள், சின்ன சின்ன கதைகளா ஏகப்பட்ட கதைகள், ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் அழகா பொருந்தி கர்த்தர் பேச வைக்கிறார் brothers and sisters. நம்ப மாட்டீங்க, அவ்வளவு கதைகள் இருக்கு. இந்த மாதிரி வசனங்களை குறித்து வாசிக்க கர்த்தர் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு காட்ட ரெடியா இருக்காரு brothers and sisters. நம்மளோட ஒவ்வொரு போராட்டங்கள், ஒவ்வொரு தேவைகள், ஒவ்வொரு கண்ணீர், ஒவ்வொரு ஆலோசனைக்கும் அத்தனைக்கும் இந்த சத்திய வேதத்துல உங்களுக்கும் எனக்கும் அருமையான வசனத்தின் மூலமா ஆண்டவர் ஆன்சர் கொடுக்க ரெடியா இருக்காரு brothers and sisters. அப்படி கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த நம்ம ரெடியா இருக்கலாம். சரி, லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 15-16 வசனத்தை வாசிக்கலாம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். ஆமீன். நம்மளா கவனிச்சோம் அப்படின்னா அந்த 10 குஷ்டரோகிகள் வராங்க, ஆண்டவர் சுகப்படுத்துறாரு, எல்லாரும் சந்தோஷமா ஆடி பூச்சி ஓட்டாங்க. அது ஒருத்தன் வந்து அவர் காலில் விழுந்து அவருக்கு வணங்கி நன்றி செலுத்துறான் அப்படின்ற பாக்குறோம் brothers and sisters. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 38 வருஷமாக போராடி கொண்டிருந்த அந்த வாதில இந்த மனுஷனை அந்த பெதஸ்தா குளத்தின் அருகில ஆண்டவர் சுகப்படுத்தினார் அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புற ஒரே ஒரு விஷயம், என் மகன் என் மகள் நன்றி உள்ளவங்களா இருக்கிறாங்களா, நான் செய்யறது அவங்க பிடிச்சிருக்குதா, அவங்க நன்றி செலுத்துறாங்களா அப்படின்னு ஆண்டவர் உற்று நோக்கி கூட பார்க்கக்கூடிய தேவனா இருக்கிற brothers and sisters. நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்ம வாழ்க்கையில என்ன விஷயமா இருந்தாலும், நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும், அதுக்கு முன்பாக ஆண்டவரை நன்றி ஆண்டவரின்னு சொல்றதுக்கு, நம்ம வாயத்திற்கு சொல்றதுக்கு நம்ம ரெடியா ஆனோம் brothers and sisters. சங்கீதம் 107ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமேன். ஆமேன். நமக்கு இந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி 100க்கு அதிபதியான ஒருத்தர் செஞ்சுரியன் ஒருத்தர் என்ன பண்றாரு, தன்னுடைய வேலைக்காரன் சுகமில்லன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்க வர்றாரு. ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நம்ம சுகமில்ல, தயசாரி அவர் எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா நீங்க வராதிங்க, நான் தகுதியற்றவன், என்னோட வீட்டுக்கு கீழே நீங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்றாரு. நல்லா கவனிங்க, வல்லமுள்ளா தேவாதி தேவன் அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும்ன்றத அவன் விசுவாசிச்சத இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து சொல்றாரு. இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள நான் எங்கேயும் பார்க்கலையேன்னு. இன்னைக்கு அப்பேற்பட்ட வசனத்தை சொல்லி இன்னைக்கு உங்களையும் என்னையும் சுகப்படுத்த கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லலாம் brothers and sisters. அன்னைக்கு மட்டும் அந்த வசனத்துல அவர் வார்த்தை சொன்னப்போ நடந்துச்சுன்றத பாக்குறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நடக்காம இருக்குதா? இன்னைக்கு அதே வார்த்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆண்டவரே அங்க சுகப்படுத்துறீங்களே, இன்னைக்கு நீ சுகப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நம்ம சுகப்படுத்த அதே வல்லமை அவர்கிட்ட இருக்கிறத பாக்குறோம் brothers and sisters. நம்ம எத்தனையோ இடங்கள் நம்ம சுகப்படுத்திருக்காரு, அதற்காக நம்ம நன்றி செலுத்தலாம் brothers and sisters. எப்படி நம்மளுடைய வேதனைகளையும் நம்மளுடைய வாதையிலையும் நமக்கு தேவையான விடுதலையும் தர்றதுக்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவரா இருக்காரு. அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமேன். ஆமேன். ஆண்டவர் சொல்றார், மகளே பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறதும் அவருக்கு நன்றி செலுத்துறது. என் கர்த்தர் சுகப்படுத்துவாருங்க அப்படின்னு சொல்லி விசுவாசம் வைக்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு நன்றி செலுத்துறதா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நீ சமாதானத்தோடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அந்த பெண்கள் கூறி பாடுள்ள பெண் என்ன பண்றாங்க, கஷ்டத்தில் போராட்டத்துல இருந்தாலும் அவங்க வெளி உலகத்துக்கு வந்து அவர் இயேசு கிறிஸ்துவோட ஆழை தோடுறதுக்கு முன்னாடி வரணும்னா, அவ்வளவு கூட்டத்துல அவ்வளவு பப்ளிக் கூட்டத்துக்கு முன்பாக வரணும்னா எவ்வளவு அவமானமான ஒரு காரியமா இருந்திருக்கும்ல. அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தாதபடி கர்த்தர் மேல் விசுவாசிச்சு வரும்பொழுது அவங்க சந்தோஷமாக விடுதலை அடைகிறாங்கன்றதை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அதே மாதிரிதான் brothers and sisters. இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் யோசிக்காதீங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க சொல்லி அவருக்கு முன்பாக விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது நம்மளுடைய போராட்டங்கள் கஷ்டங்கள் நீங்குது அப்படின்றத வசனங்கள் இவ்வளவு எவிடன்ஸோட நமக்கு காட்டுட்டு இருக்காங்க brothers and sisters. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஆமேன். ஆமேன். ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மளை குணமாக்கினார் அப்படின்றது இந்த வசனத்தை மூலமா பாக்குறோம். ஒண்ணும் இல்ல, பவுல் வந்து நம்ம டீச் பண்ணிட்டு இருக்காரு. பிரசங்கம் பண்ணும் போது வீட்டுக்கு ஒரு கூரை மேல ஒரு உட்கார்ந்து என்ன பண்றான், தூஞ்சி விழுந்துடுறான். அப்ப ஐயோ அப்படி எல்லாம் விழுந்துட்டானே, செத்துறானேன்னு சொல்லி யோசிக்கிற நேரத்துல கூட ஆண்டவர் அவனை சாக விடல.
அவர் சுகப்படுத்துறார், பவுல் சுகப்படுத்துறார் அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு அவங்க போகும்பொழுது மறுபடியும் அந்த பையனை கூட்டிட்டு போனாங்க அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் என்றைக்கும் தன்னை தேடி வந்த மக்களை வெறுங்கையோடையும் தேவனுக்கு வெறுங்கையை அனுப்பாக என்றைக்கும் சந்தோஷமா அவர் ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். சரி, இவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி உணர்வோடு இருங்கன்னு சொல்லி வசனத்தின் மூலமா பார்த்துட்டு இருந்தோம். சரி, நீங்க கேட்கலாம், பிரதர் நான் எதற்கு நன்றி உள்ளவனா இருக்கணும்? Why should I be thankful to Jesus? நான் எதற்கு இயேசுக்கு முன்பாக நன்றியோட இருக்கணும், நன்றி செலுத்தணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். வசனத்தின் மூலம் பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. ஆமென். ஆமென். ஏன் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நன்றி செலுத்துறோம்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த பிதாவை தேவனை நம்ம தரிசிக்க முடியுதுக்கும் அவருக்கு கேட்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் மூலமா செஞ்சு கொடுக்கறதுக்காக நம்ம நன்றி செலுத்தலாம் அப்படின்றத வசனத்து மூலம் பார்க்கணும். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கலாம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். நீங்களும் நானும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பாவம் அப்படின்றத இருட்டுல நம்ம கிடந்தோம், அந்த காலத்துல கிடந்தோம். இன்னைக்கு இந்த பாவத்துக்குள்ள இருக்கிற நம்மளை ஆண்டவர் வழியா வந்து இன்னைக்கு நம்ம மீட்டு நம்ம என்ன பண்றாரு, மீட்டு சும்மா விடாம உங்களையும் என்னையும் என்ன பண்றாரு, மகன் மகளாக அவர் நம்ம தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இதற்காக நம்ம நன்றி சொல்லித்தரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். நமக்கு கடமை உள்ளதா இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களையும் என்னையும் அழைச்ச தேவன். நிறைய பேருக்கு சத்தியம் தெரியாது, நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து தெரிஞ்சிருக்கும், ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல, இன்னும் அவங்க கண்கள் திறக்கப்படல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அப்பேற்பட்டவங்களா நம்ம இல்லாதபடிக்கு கர்த்தருக்குள்ள ஒரு சிறு மந்தையா இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்னா அதற்காக நம்ம நன்றி செலுத்த நம்ம ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, இவ்வளவு நேரம் எதற்காக நம்ம இயேசு கிறிஸ்துக்காக நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்து பி thankful for the hope of eternal life. கர்த்தர் நமக்கு தரப்போற நித்திய ஜீவனுக்காக நம்ம நன்றி செலுத்தலாம் அப்படின்றதையும் ஆண்டவர் வசனத்தின் மூலம் காட்டுறார். எப்படி? யோவான் 14ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்தை வாசிப்போம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆமென். எங்க தேடினாலும் இப்படி ஒரு கடவுள் கிடைக்க மாட்டார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம பாதைகளா இருந்தோம், பாவத்துல செத்து கிடந்தோம், அப்பேற்பட்ட பாவத்துல இருக்க நம்மள அப்படின்னு சொல்லி ஊதி தள்ளிட்டு அவர் அழிச்சு போட்டிருக்கலாம், ஆனா அவர் அழிக்கல. பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு, மனுஷனாவே அவர் சாயலே நம்மளை படைச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவர் இயேசு கிறிஸ்துவாக மனுஷனா வந்து இன்னைக்கு உங்க பாவத்துக்காக என் பாவத்துக்காக சிலுவையில தொங்கி அவமானப்பட்டு வெட்கப்பட்டு நிர்வாணமாக தொங்கி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி என்ன பண்றாரு, உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து விலை கொடுத்து வாங்கிட்டாருன்ற பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் ஆவியானவரா இருக்கிறார். நான் சொல்லிய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்குதுன்னு சொன்னது போல இன்னைக்கு ஆவியாவும் ஜீவனுமாகவும் அவர் வசனமாக நம்ம உள்ளுக்குள்ள இருக்கார். இன்னைக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு தவறுக்கு முன்பாக மகனைய தப்புன்னு நம்மளுக்கு கண்டித்து உணர்த்தக்கூடிய தகப்பனா உள்ள இருந்து நம்மளோட பேச ரெடியா இருக்காரு. இன்னைக்கு அதே தேவன் என்ன பண்றாரு, இதை மட்டும் பாவத்துல இருந்து மட்டும் கழுவி விட்டுட்டு சும்மா விடாம நம்மளை என்றென்றைக்கும் அவர் வீட்டுல அவர் பக்கத்திலேயே அவர் கூடயே வச்சுக்கிறதுக்காக நித்திய ஜீவனை உருவாக்கி என்ன பண்றாரா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, அவர் இடத்தை பற்றி சொல்றாரு. அப்படி இருந்ததுனால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தில் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி எப்படி அவரை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாரு, நம்மளை இன்வைட் பண்றாரு நித்திய ஜீவனுக்கு. வாங்க, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கணும், நான் மறுபடியும் வந்து உங்களை என் இடத்தில் சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு சிஸ்டர்ஸ்.
யார் இப்படி செய்வா? எந்த கடவுளுங்க இந்த உலகத்துல இருக்கு போய் திருப்பி நம்ம காத்தது மட்டும் இல்லாம ரசித்தது மட்டும் இல்லாம திருப்பி நம்மள அவங்க கூடயே உட்கார வச்சுக்கணும் யாருங்க பாப்பா? இன்னைக்கு அப்பேற்பட்ட கத்தர் உங்களையும் என்னையும் என்ன பண்றாரு? நேசிக்கக்கூடிய அவர் இன்டர்னல் லைஃப் நித்திய ஜீவன் கூட்டு போகக்கூடிய கத்தர் ஒருத்தர் தான், அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும், நன்றி செலுத்த நம்ம ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யாரு இதுக்கு ஒரு சாட்சி ஒருத்தர் கொடுக்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்தேவான். அவர் கல்லை விட்டு அடிச்சு கொடுக்கும் போது அவர் தன்னோட ஆவியை என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து கையில ஒப்படைக்கிறேன்னு சொல்றாரு. நான் இயேசு கிறிஸ்து பிதாவோட வலது பாசத்தில் விட்டுருக்கிறத பாக்குறேன், வல்லமுள்ள கரம், அவருடைய வல்லமுள்ள கரமா அவர் இருக்கிறத பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்தேவான் சொல்றத பாக்குறாரு. வசத்துல பாக்குறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55-57 பார்க்கலாம் வசனத்தை. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு கேட்கக்கூடிய பவர்ஃபுல்லான தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் நேசிக்க ரெடியா இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சாவுக்கே சாவு கொடுக்கக்கூடிய ஒரு தகப்பன் அவர். இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு? உங்களையும் என்னையும் நேசிச்சு நித்திய ஜீவன் அழைக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு அவரை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆவியின் கனிகளை நம்ம கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது? நம்ம நித்திய ஜீவன் ஆண்டவர் தர ரெடியா இருக்காரு. இன்னைக்கு அதை திறந்து கொடுக்க ரெடியா இருக்க கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பவுல் என்ன பண்றாரு? ஏகப்பட்ட ப்ராப்ளம் அவருக்கு வந்தாலும், சாவை நோக்கி போனாலும் அதுக்கெல்லாம் அவர் அஞ்சலைங்க. அவர் சொன்ன விஷயம், எனக்கு எது நியாயமோ, கர்த்தருக்கு முன்பாக எது நியாயமோ அதை நான் செய்வேன்னு சொல்லி அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவர் கர்த்தருக்கு முன்பாக உண்மை செஞ்சார்ன்றதை நம்ம பாக்குறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 20-21 வசனத்தை வாசிப்போம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். இந்த நாளுக்காக வெயிட் பண்றோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் இந்த உலகம் கிடையாது, நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் நித்திய ஜீவனாகிய அந்த பரலோகத்துல இருக்கு அப்படின்றத பாக்குறோம். லாசரஸ் கதை தெரியும். லாசரஸ் அந்த பணக்காரன் இருக்கான், 2 பேரும் வாழ்றாங்க, ஒரே ஊர்லதான் இருக்காங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி வாசல்ல கிடக்குறான், மறைச்சிடுறாங்க. கடைசி லாசரஸ் எங்க போறாரு? பரலோகத்துக்கு போறாருன்றத பாக்குறோம். இவன் இந்த பணக்காரன் என்ன பண்றான்? நரகத்துக்கு போறான்றத பாக்குறோம். இங்க இவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில அங்க என்ன நடந்துச்சு என்பது நம்ம கதையின் வசனத்தின் மூலமா லூக்கா 16ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க, அதுல நம்ம அழகா எழுதிருக்கின்றதை பார்க்கணும். இன்னைக்கு அதே நிலைமை தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் நமக்காக 2 விஷயத்த வச்சிருக்காரு. ஒன்னு நித்திய ஜீவன்றத அவர் நமக்கு கொடுக்க ரெடியா இருக்கார். இல்ல நித்திய ஜீவன் வேணாம், எனக்கு நரகம் தான் வேணும் அப்படின்னா நம்ம கையில தான் அது இருக்கு. கர்த்தரை வேணான்னு சொல்லி அவர் விசுவாசிக்காம உலகத்தின் இன்பத்தில் நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உறுதியா நரகம் இருக்கு. ஆனா கர்த்தரை விசுவாசிச்சு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆவியின் கனியில நம்ம வாழும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு நன்றி செலுத்த நம்ம ரெடியா இருக்கிறோம். அப்படி நன்றி செலுத்துறது மூலமாக நமக்கு நம்ம நித்திய ஜீவனை தரதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கார் அப்படின்றத பாக்குறோம். ஒரே ஒரு விஷயம் தான், ஆண்டவரே இனி என் பாவத்துக்கு நான் முடிவு கட்டுறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சது சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக மனம் திறந்து அவருக்கு முன்பாக நம்ம மன்னிப்பு கேட்டு இந்த பாவத்தை விட்டு விடும் பொழுது ஆண்டவர் இந்த நித்திய ஜீவனுக்குரிய விஷயங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு தரதுக்கு ரெடியா இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வெளிப்படுத்த விசேஷத்துல 21ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆமென். ஆமென். அப்ப இப்பேற்பட்ட தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணுமா? அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பாராம். நம்மளோட கண்ணீர் எல்லாத்தையும் இயேசுப்பா துடைப்பாருன்னா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல? இனி மரணமே இல்லையா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், துக்கமே இல்லையா, அலறுதலும் இல்லையா, வருத்தமும் இல்லையா. இப்பேற்பட்ட விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு தராரு, ஒரு இடத்தை தராரு அப்படின்னா அப்பேற்பட்ட தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணுமா வேணாமா? இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக இயேசுப்பா நன்றி சுவாமி, இப்பேற்பட்ட விஷயத்தை எனக்கு கொடுக்க போறதுக்கு நன்றி ஆண்டன்னு சொல்லி நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கடைசியாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆமீன்.
ஆமென். நமக்கு உறுதியாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தின் மூலமாக நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய எதிர்காலம் ஒரு செக்யூர்டா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யார் கையில தெரியுமா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கையில. அவரை விசுவாசிச்சு நம்ம ஆவியின் கனியில வாழும் பொழுது ஒருவருக்கு ஒரு மன்னிச்சு அப்பாவுக்கு முன்பாக பரிசுத்தமா வாழலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய பக்கத்துல இருக்கவங்களையோ நமக்கு முன்பாக பின்பாக இருக்கவங்களையோ பார்க்காதீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருக்கு முன்பாக மறைச்சோம் அப்படின்னா அவர்கிட்ட போய் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. முதலாவதாக உங்களை நீங்க எப்படி இருக்கீங்கன்றதை பாருங்க. உங்களுடைய மொத்த விஷயத்தையும் கர்த்தருக்கு முன்பாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க, மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு கரெக்டா இருக்குனா அப்படின்றத நம்ம பார்ப்போம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். இன்னைக்கு நானும் அதே தான் செய்வேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருக்கு முன்பாக நம்ம கரெக்டா இருக்குமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வசனத்தின் அடிப்படையில நம்ம கரெக்டா இருக்கோம் அப்படின்றத மாற்றிக்கொண்டது மட்டும் அல்லாமல் அடுத்ததாக நம்ம கூட இருக்கவங்களையும் என்கரேஜ் பண்ணலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருக்கு முன்பாக வசனத்தை சொல்லி இதன் படி வாழுங்கன்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணலாம். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் கர்த்தருக்கு முன்பாக வசனத்தின் படி சுத்திகரிக்கும் பொழுது அடுத்தவங்க குற்றம் பண்றாங்கன்றத நம்ம பார்க்க மாட்டோம், அடுத்தவங்களோட செய்யறாங்கன்னு நம்ம பார்க்க மாட்டோம். கர்த்தருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் உண்மையாக ஒரு சபையாக கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி அவருக்கு நன்றி செலுத்த ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்படி செய்யறது எதற்காக தெரியுமா? நமக்காக நித்திய ஜீவனை உறுதிப்படுத்தி வச்சிருக்காரு கர்த்தர். அவரோட வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு. இந்த காலத்துல இயேசப்பா உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துக்கிறோம், நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்கலாம் ஆண்டவரே முன்பாக. நன்றி நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த அருமையான வேலை ஆண்டவரே என் கூட இருக்க ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் நீங்க ஆசீர்வதிங்க தேவரே. ஒவ்வொரு விதமான மன குழப்பத்திலையும் தேவரே, மன ஒரு நிம்மதி இல்லாம தேவரே நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் மேன்பாக தேவரே இன்றைக்கு அருமையாக வசனத்தின் மூலமா கற்றுக் கொடுத்துருக்காங்க. நன்றி செலுத்துறோம் அப்பா. நிறைய நேரங்கள்ல உங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்க பெற்றிருக்கிறோம். நன்மையும் கிடைச்சிருக்கு, தீமையும் கிடைச்சிருக்கிறது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஆனா எந்த விஷயத்தையும் நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்தாம இருக்கோம், எங்களை மன்னிச்சிருங்க. இனி எங்க வாழ்க்கையில முறுமுறுப்பு இல்லாதபடி உமக்கு முன்பாக சாட்சியாக நாங்க வாழ கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கு ஆண்டவரே. ஜாயின் பண்ணிருக்க ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாதுகாத்து கொண்டிருக்கீங்க விசுவாசிக்கிறோம். எல்லாரோட வாழ்க்கையும் அப்பா உம் சித்தம் மட்டுமே நடக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத எந்த மனுஷரீகமான சித்தம் நடக்காதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உமக்கு முன்பாக எங்களை மொத்தமாக நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீங்க எங்களோட ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையும் தேவரே நீங்க பாதுகாத்து நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. உங்களோட வருகை வரைக்கும் உங்க வருகையில எங்களை எடுத்துக்கொள்வதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக என்றைக்கு நாங்க நன்றி உள்ளவர்களா இருக்க கொடுங்க. வசனத்துக்கு முன்பாக எங்களை தாழ்த்தும், எந்த நேரத்திலும் எந்த வசனத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாதபடி இயேசுவே உமக்கு முன்பாக நாங்க முழுமையை சரணடைகிறோம் அப்பா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. தைரியத்தோட உமக்கு முன்பாக நாங்க நிக்கவும் அநேகருக்கு உங்களுடைய வசனத்தை தைரியத்தோட போதிக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால அதை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.